நிறைய இளைஞர்கள் சிங்கிளாக சுத்தி வரும் இந்த காலகட்டங்கள்ல கமிட் ஆனா காசுன்னு சொல்லி காதலை ஊக்குவிக்கும் வகையில ஒரு சீன நிறுவனம் காசு கொடுத்துட்டு இருக்காங்களாம். என்ன என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. சிங்கிளா இருக்கவங்க கமிட் ஆனா 66 யுவான், அதாவது நம்ம ஊரு காசுக்கு 750 ரூபாய் ரொக்க பரிசா சீன நிறுவனம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்களாம். சீனாவை சேர்ந்த இன்ஸ்டா 360 அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா கம்பெனி ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு டேட்டிங் ஆப்பை ரன் பண்ணிட்டு வராங்களாம். இந்த ஆப் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வெளியே இருக்க சிங்கிள்ஸ் எல்லாரையுமே அவர்களுடைய ஊழியர்கள் கூட வந்து அறிமுகப்படுத்துவாங்களாம். அப்படி ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி பிடிச்சு போய் கமிட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த டேட்டிங் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி 66 யுவானை வந்து பரிசா பெற முடியுமா. அது மட்டும் இல்லாம இந்த காதல் 3 மாதங்களுக்கு மேல நீடிக்குது அப்படின்னா, காதலர்கள் இருவருக்கும் இவர்களுடைய காதலுக்கு உறுதுணையா இருந்த ஒரு மேட்ச் மேக்கருக்குன்னு சேர்த்து மொத்தம் 3 பேருக்கு தலா 1000 யுவான்களை பரிசா கொடுக்குறாங்களாம். அதாவது நம்ம ஊரு காசுக்கு 11,659 ரூபாயை பரிசா கொடுக்குறோன்னு சொல்லி இந்த நிறுவனத்தின் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தி அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய ஊழியர்களின் மகிழ்ச்சிக்காகவும் நலத்திற்காகவும் மட்டும்தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து 500க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்டர்கள் வந்து பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம 10,000க்கும் மேற்பட்ட யுவான்களும் ஊழியர்களுக்கு பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலுமே கூட யாருமே இன்னும் அந்த 3 மாத அந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை யாருமே இன்னும் வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் ஆரம்பிச்சு இன்னும் 3 மாதம் நிறைவடையல, ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை குறித்து அங்க உள்ள ஊழியர்களிடம் கேட்கும்பொழுது அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அம்மாவை விட என் கம்பெனி தான் நான் கமிட் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காதலுக்கு காசு கொடுக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. தற்பொழுது சீனாவில் திருமணம் மற்றும் பிறப்பு விகிதங்கள் குறைந்து வரும் இந்த நிலையில இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் வந்து ஆர்வத்தையும், இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ச்சை மற்றும் விமர்சனங்களையும் கிளப்ப துவங்கி இருக்கு. சர்ச்சைகள் வந்த போதிலுமே கூட நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஆஃபர் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.